பல காலத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்த மட்டும் அப்படியே வச்சுக்குவேன். ஆனால் இந்த கால சௌரியங்களை அனுபவிச்சுக்குவேன். நீங்கள் இனிமேல் முன்னோர்கள் பற்றி பேசுனா முன்னோர்கள் காலத்துக்கு போயிடுங்க. புரிஞ்சதா? சட்டிப்பானை வச்சுட்டு விறகடுப்பு வச்சுட்டு சமைங்க. குமிட்டி அடுப்பு வச்சுட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா முன்னோர் காலத்தில் தானே வாழ்கிறீங்க. முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான் இன்னும் சொல்லி திரியிறீங்க. அப்போ முன்னோர் காலத்திலேயே வாழுங்க. இந்த துணியெல்லாம் போட்டுக்காதீங்க. ப்ளவுஸ் போட்டுக்காம புடவை கட்டிட்டு முன்னோர்கள் மாதிரியே வாழுங்க. எந்த செருப்பு இருக்கக்கூடாது, எந்த வண்டி வாகனங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வர்ற சௌரியங்களை எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது. இன்டர்நெட் காலத்தில் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிறது. ஆன்லைனில் ஜோசியம் கேட்குறது. ஆனால் பேசுறது மட்டும் ஒருத்தங்க வந்து ஒன்று சொன்னால் முன்னோர் சொன்னாங்க. எனக்கு ஒரு அம்மா இதுலேயே தான் கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியுமா? சில கீரையெல்லாம் நைட்டில் சாப்பிட்டா பிரச்சனை ஆகிடும். உனக்கு தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும். கீரை சாப்பிட்டா பிரச்சனை. ஆனால் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு வயிற்றை வாஷ் பண்ணேன்னா எனக்கு உயிர் பிழைச்சிருவேன் நான். அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு. புரிஞ்சுதா? அந்த டெக்னாலஜியும் கையில் வச்சுட்டு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு தானே பார்க்குறீங்க. அப்புறம் எதுக்கு இன்னும் முன்னோர் காலத்துலேயே இருக்கீங்க?